அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்மை நம்ம எப்படி பிரித்தோம்? யாரப் ரீதியா முஅரபும் அப்படின்னு பிரித்தோம். அதுக்கடுத்து முஅரபான இஸ்மை 2 வகையாக பிரித்தோம். முன்சரிப் கைர முன்சரிப் அப்படின்னு பிரித்தோம். முன்சரிபான இஸ்முக்கு ஒரு 9 வகை இருக்குது. கைர முன்சரிபான இஸ்முக்கு ஒரு 9 வகை இருக்குது. இந்த 9 வகையை படிச்சிட்டோம்னா இஸ்முகளுக்கு எப்போ எந்தெந்த இடத்துல என்னென்ன யாராக கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் அந்த முன்சரிபான இஸ்முக்கு 9 வகை நம்ம பார்க்கும்போது அதில் ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், 4 வகை பார்த்துட்டோம். இப்போ 5ஆவது வகை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிலா, கில்தா. இந்த கிலாங்கிற வார்த்தை இஸ்னானி. இஸ்னானினா இருமை தானே, இது இஸ்னானி என்பது ஆண்பாளுக்கு வரும். அதேமாரி இந்த கிலா என்ற வார்த்தையும் ஆண்பாளுக்கு வரும். கில்தா அது இஸ்னத்தானி, அதாவது பெண்பாளுக்கு. சரிங்களா? இந்த கிலா கில்தாங்கிற வார்த்தை தஸ்னியாவுக்கு சொன்னோம். இந்த கிலா கில்தா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக வரும். கீழே பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு புரியும். இது எப்படி யாராப் கொடுக்கப்படும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரஃபுடைய அடையாளம் அலிஃபாக இருக்குமா, நசபு ஜருடைய அடையாளம் யாவாக இருக்குமா. ரஃபுடைய அடையாளம் அலீஃபு, நசபு ஜருடைய அடையாளம் யா. நல்லா கவனிங்க. கிலா கில்தா எப்போதுமே லமீரோட இணைக்கப்பட்டிருக்கும் போது மட்டும்தான் இந்த சட்டம். ரஃபுடைய அடையாளம் அலிஃபாக இருக்கும், நசபு ஜருடைய அடையாளம் யாவாக இருக்கும். கவனிச்சுக்கோங்க. ஜானி ரஜுலானி கிலாகுமா, என்னிடத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது. இந்த கிலா கில்தா தர்கீதுக்காக வரும். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். என்னிடத்தில் அந்த 2 மனிதர்கள் வந்தார்கள் கன்ஃபார்மாக சொல்கிறது. அதாவது தர்கீதை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று அர்த்தத்தை சார்ந்த தர்கீத், இன்னொன்று வார்த்தையை சார்ந்த தர்கீத். சில வார்த்தைகளை போட்டாலே தர்கீதாக இருக்கும். சரிங்களா? இன்ஷால்லா அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி லெஃப்லியத்தான வார்த்தைகளுக்குரிய தர்கீது தான் இந்த கிலாவும் இந்த கில்தாவும். சரிங்களா? 2 தஸ்னியாவுக்கு சொன்னோம். இப்போ ரஜுலானி என்னிடத்தில் 2 மனிதர்கள் வந்தார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்கிறதுக்கு தான் இந்த கிலாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இப்போ ரஜுலானி 2 ஆண்கள். ஆண்களுக்கு இஸ்னானி அதுக்கு தானே கிலா, அதான் இங்கே என்ன கொடுத்துருக்கு, கிலா அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ ரஜுலானி இது ஃபேல், இது ஃபாயில், ஏ மஃபுல். சரிங்களா? அப்போ ரஜுலானி கிலா, அப்போ இது என்ன யாராபோ அதே தான், எதை தகக்கீது படுத்தோ அதே யாராப் தான். அதான் அலிஃபை கொண்டு இங்கே ரஃபா இருக்குது. இப்போ லமீர்களோடு இருக்கும்போது மட்டும்தான் இந்த சட்டம்ண்டாங்க. ஏன்னா அலிஃபை கொண்டு ரஃபோ இருக்கும், யாவை கொண்டு நசபினும் ஜரு இருக்கும். கவனிச்சுக்கோங்க. இன்ஷால்லா இது போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து படிப்போம். எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சொன்ன 5 சட்டங்களையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டு வேணால் 8:30 மணிக்கு நீங்கள் ஆன்லைன் யூடியூப் சேனல் ஆன்லைனுக்கு வாங்க. இன்ஷால்லா நம்ம பார்ப்போம்.